வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம முருங்கைக்கீரை முட்டை ஆம்லேட் செய்ய போகிறோம். நாட்டுக்கோழி முட்டையில் முருங்கைக்கீரை போட்டு முட்டை ஆம்லேட் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்க முருங்கைக்கீரையில் எல்லா சத்தும் இருக்குது. குழந்தைங்க முருங்கைக்கீரையை பரட்டி கொடுத்தா சரியாக சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரையை சேர்த்து ஆம்லேட்டாக கூட நம்ம ஆம்லேட் போட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கடை முட்டை இல்லைங்க, நாட்டுக்கோழி முட்டை சேர்த்துக்கலாம். ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோ இல்லை. பாருங்கள், இதில் ஒரு சிட்டிகை மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதிலே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 3 நாட்டுக்கோழி முட்டை, ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை, 2 வெங்காயம் பொடியை கட் பண்ணிக்கணும். இதில் ஒரு சிட்டிகை மிளகாய் தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா பொடியை கட் பண்ணுது. இது எல்லாத்தையும் நம்ம ஆம்லேட் சேர்க்க வேண்டிய எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா முருங்கைக்கீரையை கூட நல்லா அடிச்சிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டோம். ஒரு தவா ஒன்று வச்சுக்கின்னு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மருத்துவ குணம் கொண்ட மூலிகை ஆம்லேட்னு கூட சொல்லலாங்க. இது முருங்கைக்கீரை ஆம்லேட்டு. பார்த்திங்கன்னா குழந்தைங்க முருங்கைக்கீரையில் ரொம்ப இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, எல்லா சத்தும் இருக்குது. கீரையிலே நம்பர் 1 கீரை, சத்து மிக்க கீரை முருங்கைக்கீரை தான். அந்த முருங்கைக்கீரையை குழந்தைங்க கொடுத்தா பரட்டி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அந்தமாரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரையை ஆம்லேட் செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லோ ஃப்ளேமில் வேக வச்சிங்க. ஏன்னா முருங்கைக்கீரையும் ஒரு செகண்டில் வெந்துடும். நல்லா ஆம்லேட்டை 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நாட்டுக்கோழி முட்டை 3 முட்டை சேர்த்துருக்குறோம். மூணு முட்டையில் 2 ஆம்லேட் தான் போட முடியும். நாட்டுக்கோழி முட்டைலாம் சின்னது. பாருங்கள், 2வது ஆம்லேட் போட்டுனுக்குறோம். கடை முட்டையாக இருந்தாலும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும். நாட்டுக்கோழி முட்டை சின்னதாக தான் இருக்கும். 3 முட்டை சேர்த்தா 2 ஆம்லேட் தாங்க போட முடியும். கடை முட்டையாக இருந்தால் ஒரு முட்டைக்கு 1 ஆம்லேட் போடலாம்.
ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுங்க. ஒரு சைடு வந்து தான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுங்க. அந்த முருங்கைக்கீரை இந்த ஹீட்லேயே வெந்துடணும். பாருங்கள், சூப்பரான சுவையான குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய முருங்கைக்கீரை ஆம்லேட்டு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இந்த மாதிரி முருங்கைக்கீரை சாப்பிட்லன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி முருங்கைக்கீரையில் ஆம்லேட் போட்டு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க. சத்துமிக்க முருங்கைக்கீரை ஆம்லேட்டு போட்டு கொடுங்க. பாருங்கள், 3 நாட்டுக்கோழி முட்டையில் நம்ம 2 ஆம்லேட் போட்டுருக்குறோம். நம்ம எப்படி என்னென்ன பொருளுங்க சேர்த்து எப்படி ஃபாலோ பண்ணி செஞ்சோமோ அதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி வரும். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.